அடிபட்டு ரத்தம் வருது. வாங்கக்கா, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வேண்டாம். பக்கத்துல நாட்டு வைத்தியம் பாக்குறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் மருந்து போட்டா எனக்கு சீக்கிரம் சரியா போயிடும். ஆனா எனக்கு தனியா போக பயமா இருக்கு. நீ கூட வரியா? சரி வா. அக்கா, ரொம்ப காட்டு பகுதியா இருக்கு. வைத்தியர் எங்கக்கா இருக்காரு? வைத்தியர் பக்கத்து கிராமத்துல தான் இருக்காரு. வேகமா நடந்தா 5 நிமிஷத்துல போயிடலாம். அதெல்லாம் எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி நீங்க அங்க போயிருக்கீங்களா? செத்தாதான் சுடுகாடு தெரியுமா? நம்ம ரெசார்ட்டுக்கு ஒரு மலைவாசி பொண்ணு வருவாள்ல, அவ எனக்கு சொல்லிருக்கா. நீ இப்ப எதுவும் பேசாம என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இங்க என்ன நடக்குது? இவங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. இப்போ என்ன பண்றது? இவங்களை விட்டுட்டும் திரும்பி போக முடியாது. மலையா பெரியய்யா, அவ கடம்பவன எல்லையை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. என் உடம்புல உயிர் சக்தி கூடிக்கிட்டே இருக்கு மலையா. கடம்பவன வாசனியே, காட்டு நீலி, உன்னோட சக்தியை நீ காட்டிட்ட தாயே. வா கன்னி பெண்ணே, எனக்கு ஆயில கொடுக்க போற தேவதையே, வா வா. என்னோட உயிர் காக்குற அதிர்ஷ்ட பிரசாதத்தை பத்திரமா கூட்டிட்டு வாடா. வேகமா வா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பத்திரமா கூட்டிட்டு வா பெண்டிலி. மலையா, அவ வந்துட்டா. நம்ம கடம்பவன எல்லைக்குள்ள வந்துட்டா. அவ வந்தாலும் அவளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு முன்னால அவளுக்கு என்ன சக்தி துணையா இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். சரிங்க பெரியய்யா. அவளை வசியமாக்கி சந்தோஷத்தோடைய அவ உயிரை எனக்கு காணிக்கையாக்க சம்மதிக்க வைக்கணும். அப்படி நடந்துட்டா பௌர்ணமி அன்னைக்கு நான் நினைச்ச ஆயில் எனக்கு கிடைக்கும்டா. அதுக்கப்புறம் காடு மலைகள் மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேண்டா. நம்ம மக்கள் வழங்குற மலையமா விட நான் வணங்குற கடம்பவன வாசினி பெரிய தெய்வம்னு நம்ம மக்கள் உணர்வாங்க. இத்தனை காலமா நம்ம காலுக்கு கீழே இருக்கிறவங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தலைக்கு மேல மலை உச்சில இருக்கிற நாம தான் அவங்கள ஆளணும். அந்த காலம் வரப்போகுது. அப்ப நீ தாண்டா என்னோட தளபதியா இருப்ப. பெரியய்யா, இதை கேட்கும் போது அப்படியே புல் அரிக்குதுங்க ஐயா. மழையா, நான் இந்த பௌர்ணமிய தவற விட்டா நான் இந்த உலகத்தை விட்டு தவற போறது உறுதி. அத ஞாபகம் வச்சுக்க. அப்படி சொல்லாதீங்க பெரியய்யா. உங்க ஆசை நிறைவேற நம்ம கடம்பவன கைகாரி நமக்கு துணையா இருப்பா. அப்படின்னா நாம எங்க வனவாசினிக்கு பூஜை பண்றது நம்ம ஜனங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். ஐயா, இந்த பக்கம் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்க ஐயா. யாருமே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க பெரியய்யா. அக்கா, எனக்கு பயமா இருக்கு. வாங்கக்கா, திரும்பி போயிடலாம். அப்படின்னா நீ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றியா? அப்படிலாம் இல்லக்கா. ஆள் நடமாட்டமே இல்லாத காடா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் பயப்படுறேன். நீ ஒன்னும் பயப்படாத. நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டா
அவங்க நம்மள பத்திரமா பாத்துக்க போறாங்க. அந்த இடம் உனக்கு சொர்க்கமா தெரியும்.